வசதியா இருக்கா தம்பி? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அதுல ஒரு பட்டன் இருக்குது, அழுத்துனா அதுல இருக்கிற பின்னாடி இருக்கிற 3 வரல அப்படியே சொரிஞ்சு விடும் பின்னாடி. பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் மானசி கம் கியர். கம் கியர். என்ன மாதிரியான பாடல் பாட போறீங்க நீங்க இன்னைக்கு? முன்பே வா பாட போறேன். வாட் a nice love song. இந்த லவ் சாங்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எனக்கு என்னடா தெரியும்? இப்போ முன்பே வா சாங் அப்படின்னு சொன்னாலே சூர்யா சாரோட அந்த ரெட் அண்ட் ப்ளூ கலர் அந்த ஷர்ட் அதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அந்த சீன்ஸ்ல இருக்கிற சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்றேன். அது என்ன படம் அப்படின்றத நீங்க எங்க கிட்ட சொல்ல. ஓகே பரத், நான் சொன்னது புரிஞ்சுதா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன புரிஞ்சது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பரத். முன்பே வா பியூட்டிஃபுல் சாங். இறங்கி தான் செய்யலாமான்றாலும் கோவம். முன்பே வா பியூட்டிஃபுல் சாங். ஓகே பிரதர். கேமா இந்த கேம் இப்போ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, அது சொல்லு. ஒரு படம் நம்ம நடிச்சு காமிக்கணுமா? யாரு நடிச்சு காட்டுவாங்க? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. சொல்றா. சீன் போடுவாங்க, அது நம்ம நடிச்சு காட்டணும். ஏன் உன் வீட்ல இருக்கிற சோபால போய் பாருப்போம். இல்லையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவன் தூங்கி நிக்கறாமா அவன். ஃப்ரண்ட் ரோ தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். சத்தியமா தூங்கல நானு. ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். ஏந்திரு, பெஞ்ச் மேல நில்லு. ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச் நவ. உன் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஏந்திரு. ஃபிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ். ஃபிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ். பெண் சாஃப்ட்டா இருப்பான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ரகடான ஆள். மோத்தி செப்பி நான் என்ன சொன்னேன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்ப அடுத்து அவர் எந்த நிக்க போறாரு? மாமாட செட்டிங்கடா நீங்க வாங்கடா. என்ன கேம் சொன்னனோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல அந்த படத்துல வர்ற ஒரு சீன் சொல்லும் பொழுது அதை நம்ம அதை சொல்லணும். நீங்க சொல்றத நான் படத்துல வர சீனை நான் சொல்லிட்டேனா நீ என்ன சீன் சொல்லுவ அப்போ? அது வந்து சொல்றா. என்ன படம்னு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணா என்ன கண்டுபிடிக்கணும். ஓகே அந்த மாதிரி. நீங்க அப்படியே ஓரளவுக்கு நாளை இப்படி குந்தி உட்காருங்க. ஏறி குந்தி உட்காருங்க. யா யா இவனை விட கூடாது. சூப்பர் சோப்பாலே உனக்கு பனிஷ்மென்ட் இருக்கு. சொல்லு சொல்லு. நீங்க அந்த சீன்ல வரக்கூடிய ஏதாவது ஒரு சீக்வென்ஸ் இல்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் தப்பு தானே? தப்பா சொல்லிட்டாங்க. முத்து சிற்பி மாதிரி உட்காரு. முத்து சிற்பி மாதிரி. போச்சடா, போச்சு. ப்ரொஃபைல் பண்ணா நான் விழுந்துருவேன். சரி நீ முட்டி போட்டு நீ வந்து சூப்பர் சோப்பா மாதிரி கை வை. ஐயோ ஐயோ. இந்த பனிஷ்மென்ட் எதுக்குன்னா நாங்க சொல்றதை இவனுங்க கேக்குறதே கிடையாது. இவனுங்க மாதிரி ஏதாவது பேசிட்டு போட்டோன்னா அப்படியே உட்காந்துக்கிறது. எவ்வளவு மண்டகடா. அனு சொல்லு, என்ன சொன்னா சொல்லு. என்ன கேம் இது? ஒரு படத்துல இருக்கிற ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் முன்பே வா படமே எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷம். ஏய் அவ பேசுறது கேமராமேன் அவ மூக்கல கூட ஷாட் வைப்பாங்க. நீ எழுந்திரு. ஃபிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ். ஃபிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம. இந்த கேமோட பேரு சீனா வீணா. எங்க ஒரு தடவை சொல்லு. சீனா வீணா. ஐயோ கிளாஸ் எல்லாம் எடுக்கணும் போல இருக்குது. ஓகே எல்லாம் கை தட்டுங்க. கேமுக்குள்ள போறோம். கையாவது தட்டுங்களேன்டா. நம்ம முத்து சிற்பி கிட்ட போறோம். கேட்டு மேல் மாடி பொண்ணு, அவருக்கு ஒரு ஹைட்டான அப்பா, 15,000 ரூபாய் வாடகை. இங்க என்ன சொல்லுது? விண்ணை தாண்டி வருவாயா சொல்லுதா? அது வினை அனுமானம் தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அனுமானம் வந்து பாத்தீங்கன்னா இதே வேலை ஆகும். ஏன் அவங்க சொல்றேன்? அவங்க சொல்லல, சத்தியமா சொல்லல. விண்ணை தாண்டி வருவாயா கதை மட்டும் ஒரு சுருக்கமா ஒரு 3 லைன்ல சொல்லு. சத்தியமா தெரியாது. தெரியாது 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 தெரியாது. விண்ணை தாண்டி வருவாயா சும்மா நீங்க சொல்லுங்க. என்னவா இருக்கும்? கேட்டு ஒரு கேட் இருக்கும். அவங்க அப்பா பெரிய வளர்த்தியா இருப்பாரு. யாரு? அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டோட அப்பா வளர்த்தியா இருப்பாரு. சரி, அப்ப அந்த மொட்டை மாடல இருக்கிற பொண்ணு யாரு? அந்த பொண்ணு எந்த ஊரு? சத்தியமா அந்த பாட்டை நான் பாக்கலையா, ஒத்துக்கிட்டயா? தெரியாம பண்ணிட்டேன். ஒரு அற்ப பத்திர நினைச்சு மன்னிச்சிருங்களேன். அடுத்தது போ, வரத்துக்கு வா. எனக்கு அந்த அளவுக்கு படம் மேல நாலேஜ் எல்லாம் இல்ல. ஏய் படத்துல வர பாட்டு மட்டும் பாடுறீங்க, படம் நாலேஜ் இல்லனா எப்படி அது? இங்க என்ன நடக்குது? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? கிரிக்கெட், டாக்டர், வைகை புயல், ரோஸ் மில்க். 5 ரூபாய் வரதுக்கு தெரியும். வரத்துக்கு தெரியும். அதான் அதனால தான் உன்ட்ட அந்த கேள்வி கேட்கல நாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பிகில் பிகில் அப்படியே சிவில் வை. பிகில் பிகில். வாய் மலை அடிங்க சார். ஓகே. 2 ஊம குத்தா குத்து விரட்டி விட்டுருக்கா. சரிண்ணே. ஸ்டீஃபு சொல்வார் இதுக்கான ஆன்சர். மெர்சல். இப்ப ஸ்டீஃபன் வந்து மெர்சல் ஸ்டோரி வந்து நம்ம கிட்ட இப்ப ஷார்ட்டா சொல்றாரு. சூப்பர். சொல்லுங்க. சாம்பார் ஆப் எனக்கு. மெர்சல் படத்தோட ஒரு சினாப்சிஸ் எங்களுக்கு சொல்லுங்க. 5 ரூபாய்க்கு ஒரு கிரிக்கெட் பிளேயரை ஹையர் பண்ணி விளையாட்டுக்கார பயவாள். அப்புறம் அதுக்கப்புறம் பசி பசி கொஞ்சம் ரோஸ் மில்க் வாங்கி கொடு. ஓ வாவ், இது பேர் மெர்சல் இல்ல, விரிசல். சரி ஓகே ஸ்டீஃபு, யாருக்கும் வேணாம், உங்களுக்கு வேணாம், எனக்கும் வேணாம். யார் இந்த படத்துல ஹீரோ அது மட்டும் சொல்லுங்க. சூர்யா. சூர்யா. பரத், உனக்கான க்ளூ. செக்யூரிட்டி கார்டு, பரதநாட்டியம், பாம். பாம்பா? பாம்புலடா. இப்படி காமிக்கும் போது இப்படி காமிச்சா பாம்பு, இப்படி காமிச்சா பாம்.
தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண பாம்புக்கு அடுத்து உன்னி சார் அந்த படத்துல உன்னி சார் இருக்காங்களா? இருக்கலாம். ஓப்பனிங் டான்ஸே அவர்தான். சாரோட பரதநாட்டியம். பாம்ப பாரு, உன்னி சார் தான் பாம்பே வைக்கிற ஆளே உன்னி சார் தான். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. காதலர் தினம். படம் கதை சொல்லுங்க. லவ் படம் அது. ரொம்ப டீப்பான லவ். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே. சரி, காதலர் தினம் என்றால் என்ன? ரொம்ப டீப்பா ஒரு நாள் லவ் பண்ணாங்க. ஓ, ஒரு நாள் டீப்பா லவ் பண்றதா காதல். அதானே இந்த சப்ஜெக்ட்டோட ஹார்ட் பீஸ். அதுல உன்னி கிருஷ்ணன் சார் என்ன பண்ணாரு? அதுல ரொமான்டிக் டான்ஸ் ஆடினாங்க சார். அது ரொமான்டிக்கா பரதநாட்டியம் யாரோட ஆடினார் உன்னி சார்? நக்மா ஆண்டி கூட. நக்மா ஆண்டியா? ஆனா ஒரு டவுட் இருக்கு. இது விஜய் சார் தனியா தானே பண்ணாரு, உங்களுக்கு எதுக்கு அசிஸ்டன்ஸ் வச்சு பண்ணீங்க? நடந்துருவீங்க, நாங்க தூக்கிக்கிறோம், நீங்க ஷோல்டர் மட்டும் பண்ணுங்கன்ட்டாங்க. கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? பில்டப் பண்றணும், பீல் ஆவறணும். எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ரக்ஷன் நீங்க. எவ்ரிதிங். ஆங்கரிங் பண்றீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, அடுத்து ஒரு சாங்கும் பாடிடுவீங்க போல ரெண்டு பேரும். ஆமா. அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஒரு few lines ஏதாவது பாடி காட்டுங்க ரக்ஷன். சரி, அந்த எஃப் ஷார்ப்பா வச்சுப்பீங்களா? எஃப் ஷார்ப் என்ன ஒரு ஞானம். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின் ஷேக் லைட்டா ஷேக் ஆகுது ரக்ஷன். இது ஒரு சோகமான பாட்டு. நீ ஒரு இந்த ரக்ஷன் டென்ஷன் ஆகாத. ஜாலியா பாடு. டென்ஷன் ஆகாதீங்க. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க். சரிடி செல்லம். ரைட்ஸ் இல்லையா? ரைட்ஸ் இருக்கிற பாட்டா ஒன்னு ட்ரை பண்ணு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். யாரோ போல என்னையும் பார்க்க. ரைட்ஸ் இல்ல. பேசிக்கா நீங்க ரெண்டு பேருமே விஜய் டிவில இருக்கிறதுக்கே ரைட்ஸ் இல்ல. என்ன மாக்கப்பா பயந்துட்டு இருந்த போல ஐயனாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து. அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, தம்பிக்கு போலியோ டிராப்ஸ் போடணும், அதனால வெளில கூட்டி போய் போட்டோம். இங்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் இருக்கு. அது வந்து இவ்வளவு நாள் கட்டி காப்பாத்தி கொண்டு வந்தாலாம். அது வந்து பரத் என்னை விட சூப்பரா சொல்லுவான். பரத்துக்கு இந்த கேர்ள்ஸ் நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. ஒரு பொண்ணு இருக்கான், அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் இருக்கான். அந்த பேரு உனக்கு தெரியுமா? அந்த பேரு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். தெரியாது நினைச்சுக்கிறியா? என்ன? ஜிஞ்சு. ஜிஞ்சுவா? ஜிஞ்சு ஜி கண்ணன். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. வீட்டுல சும்மா அப்படி கூப்பிடுவாங்க. எங்க அப்பா ஒரே ஒரு நாள் ஷூட்டுக்கு வந்து எல்லாத்தையும் டமால் அடிச்சு போயிட்டாரு. நான் அதான் பிரச்சனையே. இவ்வளவு நாள் ஆமா, டமால் அடிச்சு அவர் வேற டமால் அந்த பக்கம் விழுந்தாரு. அதையும் நான் பார்த்தேன். பரத், உங்க வீட்ல எப்படி கூப்பிடுவாங்க? வீட்ல என்ன கூப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்ல இருந்தே ஒரு ஆளை நாங்க கூப்பிடுறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங். யாரா சொன்னா வந்து இங்க வந்து அவனை கட்டி பிடிக்கணும்ட்டு? இல்ல சும்மா இதெல்லாம் பாக்குறதுக்காக நாங்க கேமரா வச்சிருக்காங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். என்ன பேரா அந்த வீட்ல? இல்ல குഞ്ഞൂட்டி. குഞ്ഞൂட்டி. ஏடா, மசாலா டீ கேள்விப்பட்டிருக்கேன், சைனா டீ கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடா குഞ്ഞൂட்டி? நல்லா இருக்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. பொண்டாட்டி கூட கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னடா குഞ്ഞൂட்டி? குഞ്ഞൂட்டி. இல்ல பேர் வைக்கிறான் பா, குഞ്ഞൂட்டி கமனாட்டி. சரி. எங்க வீட்ல என்ன கூப்பிடுவாங்கன்னு கேக்குறியா? பியூட்டி. பியூட்டி இன் ஷார்ட் ஃபார்ம் பியூட்டின்னு சொல்ல வரீங்க? ஆமா சார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. மாக்கப்பா உங்களை என்ன கூப்பிடுவாங்க வீட்ல? கமனாட்டி கூப்பிடுவாங்க. கவிதை மாதிரி இருக்குதுல்ல. குட்.